முதலாவதாக நாம் யாவரும் ஜாதி இன மத வேறுபாடின்றி மொழி வேறுபாடின்றி யாவரும் இந்தியர்களாக ஒரே குடும்பமாக பராமரிக்கப்படும்படியாக எல்லா விதத்திலும் அனைவருடைய உரிமைகளும் பாதுகாக்கப்படத்தக்கதாக இந்த வருடத்திலே நாம் இந்த 76வது குடியரசு தினத்தை கொண்டாடும் பொழுது ஆண்டவன் எல்லார் இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தி நமக்கு வழி செய்யும்படியாக வேண்டிக் கொள்வோம். இரண்டாவதாக, நம்முடைய தேசத்திலே அனைத்து திட்டங்களும் அனைத்து மக்களையும் போய் அடையவும், விசேஷமாக பொருளாதார நெருக்கடியில் பாதிக்கப்பட்டிருக்கும் கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்விலே ஒரு வெளிச்சம் வரவும். மூன்றாவதாக, இப்பொழுதும் நாம் செய்தித்தாள்களில் ஒவ்வொரு நாளும் பார்க்கும் கொலை, கொள்ளை, தற்கொலை, மற்றவருடைய வாழ்க்கையை கெடுப்பது. பால் தினகரன் 76வது குடியரசு தினத்தை கொடியேற்றுறாரு. நாடு விடுதலை அடைந்து, நம்முடைய இந்தியா விடுதலை அடைந்து 76 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்காக கொடியேற்றி ஒரு ஜபம் 3 பாயிண்ட்களை சொல்லி ஜபம் செய்கிறார். முதல்ல ஜாதி மதம் ஒழியணும், இரண்டாவது மக்களுடைய பொருளாதாரம் அதிகரிக்கணும், மூன்றாவது கொலை கொள்ளை அந்த மாதிரி சம்பவங்கள் குறையணும் அப்படின்னு ஜபம் பண்ணுறார். இந்த முதல் பாயிண்ட்டு ஜாதி மதங்கள் ஒழிய வேண்டும், சண்டைகள் பிரச்சனைகள் ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜாதி மத பிரச்சனைகள் ஒழியறதுக்கு இவர் என்ன வழி சொன்னார் தெரியல. இத்தனை காலமாக நான் தான் பிரசங்கம் பண்ணிக்கிறாரு. ஜாதி மதம் ஒழியறதுக்கு இவர் என்ன சொன்னார்? அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட் பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறார். பொருளாதாரம், ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் எப்படி உயரத்துக்கு என்ன வழி சொன்னார்? ஜோம் பண்ணுங்க, பாட்டு பாடுங்க, இவர் உங்களுடைய வறுமை ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வறுமை ஒழிஞ்சிடுமா? உங்களுடைய பேங்க்கில் பேலன்ஸ் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் பேலன்ஸ் ஏறிடுமா? அதுக்கு என்ன வழி? அந்த பொருளாதாரம் உயர என்ன வழி அப்படின்றது இவர் வசனத்திலேருந்து சொன்னாரா? கர்த்தருக்கு பிரியமாக இருங்க, பக்தியாக இருங்க, அப்போது நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படியெல்லாம் நிறைய பேர் இருந்துட்டு போயிட்டாங்க. எந்த முயற்சியுமே செய்யாத அப்படியெல்லாம் இருந்துட்டு அடிமட்டத்திலே இருந்துட்டு போயிட்டாங்க. அடிமட்ட வாழ்க்கை, ஒரு அடிப்படை தேவையில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. அடிப்படை தேவை பூர்த்தி செய்ய இயலாத வாழ்க்கையை இவர் பேர் பிரசங்கத்தை கேட்டவங்களாம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. என்ன அடுத்தது கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் ஒழியணும் அப்படின்னு சொல்கிறார். மூணாவது பாயிண்டா, ஒரு நல்ல ஒரு மனித வாழ்வியல இவர் வேதத்தில் சொல்லலை. இந்த வாழ்வியலை அவர் சரியான சொல்லும் பொழுது தான் மனிதர்கள் மற்றவர்களாக இவருக்கு பிரசங்கத்தை கேட்குறவங்க அதை கையாண்டு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. ஏன்னா இவர் அது மாதிரிலாம் வசனத்துலேருந்து எதுவும் சொல்லலையே, பொதுவாக சொல்லுவார். அப்படி அது பயன்படாது. எதுக்கு இவ்வளோ பெரிய பைபிளை எழுதி வச்சுக்குது? நம்முடைய வாழ்க்கை எடுத்துகிட்டு போய் அந்த வசனத்தில் ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த வசனங்கள் என்ன விடை சொல்லுது அப்படின்ற ஆராய்ச்சி மக்களுக்கு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா ஜாதி மதம் ஒழிஞ்சிருக்கும், பொருளாதாரம் உயர்ந்திருக்கும், கொலை கொள்ளை குற்றங்கள் குறைஞ்சிருக்கும். இவர் ஒன்றுக்குமே செய்யலை. ஆனால் ஜோம் பண்ணுறதா, பாட்டு பாடுறதா, அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறது தான் இவருடைய வேலையாக இருக்குது. இங்கே ஒழித்தால்தான் உயர்வு அப்படின்னு இவர் வாயில் வந்தது கிடையாது. இங்கே படித்தால்தான் நமக்கு பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை இவர் வாயில் வந்தது கிடையாது. நம்மை நாம் நம்பினால்தான், நாம் உழைத்தால்தான், நம்முடைய குடும்பத்தை நாம் பராமரித்தால்தான், பாதுகாத்தால்தான் உயர முடியும் அப்படின்றத இவர் வேதத்திலிருந்து விளக்குறது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை மையமாக வச்சு இந்த வசனத்தில் இவர் விளக்கி சொல்கிறது கிடையாது. யார்? பால் தினகரன் சரி, அவருடைய குடும்பத்தில் உள்ள யாராக இருந்தாலும். இந்த மாதிரி காலகாலமாக நம்ம இன்னைக்கு கஷ்டத்தின் பிடியிலும் வறுமையின் பிடியிலும் விடுதலை இருக்கும். இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு, ஒடியாத்து, அது ஒரு சடங்கு. இன்னைக்கு அது ஒரு சடங்கு ஆயிடுச்சு. வறுமை ஒழிந்துதான் 76 ஆண்டுகள் ஆயிடுச்சு. வறுமை ஒழிக்க எந்த பிரசங்கியாவது எந்த பாஸ்டாவது வழி சொன்னாங்களா? அவங்க சர்ச்சில் இருக்கிறவங்கள 100 வருஷமா 50 வருஷமா அவங்க சந்ததியினர் வந்துன்னு இருக்காங்களா? அந்த ஒரே சர்ச்சில் அவங்க செழிப்பாக இருக்கிறாங்களா? சொந்த வீட்டில் இருக்காங்களா? ஆராய்ச்சி பார்க்கணும். ஏன் நடக்கல இதெல்லாம்? நாம் நிஜத்தை உணரவில்லை, நம் வாழ்க்கையின் நிஜத்தை உணரவில்லை. நம்முடைய வாழ்வில் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்தது முதல் மரிக்கும் வரை அப்படின்றத இந்த பிரசங்கியார்கள் சொன்னது கிடையாது. இந்த நடைமுறை வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? படிக்கிறோம், பள்ளிக்கு போகிறோம், அப்புறம் 10th +2 காலேஜ், இந்த மாதிரி காலகட்டங்கள் நம்ம கடந்து இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இதை நம்ம சரியாக செய்யும் போது தான் இங்கே வாழ்க்கையில் வெற்றி. இதை தவிர வேறு வழி இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருக்குமே இது நல்லா தெரியுது. ஆனாலும் இதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கிறது கிடையாது.
இந்த முயற்சியை நம்ம தீவிரமாக படுத்துறது கிடையாது. ஏன்? கர்த்தர் செய்வார், கடவுள் செய்வார், நமக்கு பைபிள் படிச்சா எல்லாம் கிடைச்சிடும், ஜோமனா எல்லாம் கிடைச்சிடும், பாசிட்டிவ் இருந்தால் எல்லாம் கிடைச்சிடும், முழு இரவு ஜபம் போயிருந்தா நமக்கு குடும்பம் செழிப்பாக இருந்துடும், வாரம் சர்ச்சுக்கு போயிட்டா நமக்கு வியாதி வராது. இப்படியெல்லாம் நம்ம நினச்சிக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம வறுமையின் பிடியும் வியாதியின் பிடியும் பொருளாதாரத்தில் மந்தமான நிலைமையில் இருக்கிறோம். 5க்கு 10 கஷ்டப்பட்டு கொண்டு வாடகை வீட்டில் உட்கார்ந்து இருக்கோம். இந்த நிஜத்தை உணர்ந்து செயல்படும் போது தான் நம்மளை வாழ்க்கையில் வெற்றி. அதை நம்ம கையாள வேண்டும். அன்றாட வேலைகளில் அக்கறை காட்டினாலே வாழ்க்கையில் உயர்வு என்பதில் சந்தேகமே இல்லை. நம்ம செய்ய வேண்டிய வேலையை, அன்றாட வேலைகளை, பிள்ளைகள் படிக்கும் வேலையை, உழைக்கிறதுல அவங்க நேர்மையாக இருந்து அந்தந்த காலத்தில் அந்தந்த வேலைகளை செய்து முடித்தா வாழ்க்கையில் உயர்வோம் என்பது சந்தேகமே இல்லை. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.